2 பேனல் தான், 3 பேனல் மட்டும் இன்னும் போர்ஸ் வரும். வெயில் கம்மியாக இருக்குது. தண்ணி 2 இன்ச் டெலிவரி. ஓகேங்களா? கிணறுடைய ஆழம் அந்த காலத்தில் பண்ணது. விட்டுருங்க அவ்வளோ. இன்னும் ஒரு எம்சிபி வைக்கணும். இங்கே பாருங்கள் பாக்ஸ். ஓகேங்களா? ஓடின்னு தான் இருக்குது. 75 வோல்ட்டு, 120 வோல்ட் வரைக்கும் போடலாம். 200 வோல்ட் வரைக்கும் இதுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 200 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்தா வந்து சூப்பராக ஓடும். லோ வோல்டேஜ்லேயே ஓடும். 2 பேனல் வந்து 10 ஆம்ஸ், கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா? ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குன்னு பார்க்கலாமா? ஆம்ஸு 5 ஆம்ஸ் தான் எடுக்குது. 10 ஆம்ஸ் அடித்தா ஃபுல்லாக ஓடும். வாட்ஸு 394 வாட்ஸ் தான் எடுக்குது. 2252 ஆர்பிஎம் ஓடுது. 75 வோல்ட்டு. ஓகேங்களா? புரியுது தானே? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும்னா என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, கம்மி விலையில் வேணும் இல்லை அதிக விலை வேணும், நம்ம ஆழத்தை பொறுத்து மாறும், டிஃப்ரெண்ட்டாக மாறும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஎல்டிசி வந்து ஓடாது, 4 வருஷமாக ஓடின்னு தான் இருக்குது. உப்பு தண்ணி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை. நல்ல தண்ணி நார்மலாக மீடியமாக சப்ப தண்ணி இருந்தாலும் நார்மலாக வந்து செட் ஆகிடுச்சுன்னா, கெமிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. 4 வருஷம் வந்து ஓடுது. என் கண்ணு முன்னாடி சொல்லிக்கிறாங்க. எல்லோரும் அதில் பிஎல்டிசி கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வராங்க. சொல்கிறவங்க வந்து ஏசி மோட்டர் வந்து பிஎல்டிசி ஓடாதுன்னு சொன்னால் தான் அது விற்கும். ஓகேங்களா? ஃபியூச்சர் வந்து சோலாருக்கு வந்து பிஎல்டிசி மோட்டர் தான் பெஸ்ட்டான மோட்டராக இருக்கும். பிஎல்டிசின்றது ஒரு நீங்கள் நினைக்கிறதுல வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஎல்டிசின்றது ஏசி மோட்டர் வர, டிசி மோட்டர் வரலாம் இல்லை. சென்டர் பாயிண்டில் மேக்னெட்டை ஒட்ட வச்சுருப்பாங்க. அதில் காயில் கட்டி மேக்னெட்டாக உருவாக்குவாங்க. இதுதான் 2 பாயிண்ட் மட்டும்தான். நீங்கள் சொல்லலாம் மேக்னெட் வேறு இது வேறுலாம், அப்படிலாம் இல்லவே இல்லை. பொய் சொல்கிறாங்க. எல்லா மோட்டரும் ஒன்று தான். பிஎல்டிசின்னு ப்ரெஷ்லெஸ் மோட்டர், பர்மனெண்ட் மேக்னெட் மோட்டர். ஓகேங்களா? சுற்றி காயில் தான் கட்டினுப்பாங்க. உள்ளே மட்டும் மேக்னெட் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் காயில் கட்டினுப்பாங்க. இது 2 தான் டிஃப்ரெண்ட்டு. எப்படி வந்து எல்இடி பல்ப் வந்துச்சுங்கள, ஃபஸ்ட்டு வந்து குண்டு பல்ப் வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்இடி பல்ப் வந்துச்சு. அதே மாதிரி பிஎல்டிசி ஃபேன் எப்படி வந்துச்சு, அதே மாதிரி விலை குறையும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லோரும் பிஎல்டி நார்மல் இதை விட்டுருவாங்க. கரண்ட் மோட்டரை விட்டுட்டு இது பிஎல்டிசி உள்ளவே எல்லாமே மேக்னெட் ஒட்ட வச்சு தான் ஓட்ட வைப்பாங்க. உண்மையிலுக்கு போகாமல் நான் போடுறேன்னு நினச்சிக்காங்க. இதுக்கு மேலே எல்லோரும் போடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். உங்களுக்கு தேவைன்றவங்க, கரண்ட்டு இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்க. கரண்ட்டு இருக்கிறவங்க லோ கரண்ட் வரதுனால இது மாதிரி பயன்படுத்திக்காங்க. உங்களை அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ். பாய்.